வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யவும் செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுபகிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னென்னா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் கடகராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. அது தவிர ராசியில் உச்சம் பெற்ற குரு, சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவாங்க. ஸோ இந்த அமைப்புகள்லாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு கலவையான நிலைகளை தான் கொடுக்குது. கடகராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் புத்தி சாதுரியத்தோடும் தெளிவான நிலைகளும் செயல்படுவாங்க. நல்ல கடின முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். விடாப்பிடியாக சில காரியங்கள் இருந்துட்டு வருவீங்க. மதிப்பு மரியாதைகளோடு செயல்பட்டு வருவீங்க. அதே போல் மதிப்பு மரியாதைகள் அதிகம் எதிர்பார்க்கவும் செய்வீங்க. அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்கவும் செய்வீங்க. அதே போல் பிடிவாதம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிவாதம் பிடிப்பீங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஆட்களுக்கு தகுந்த மாதிரியும் இந்த விஷயங்கள் மாறி உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். பட் இதெல்லாமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களாக இதெல்லாமே அமையும். குறிப்பாக இதெல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் ரொம்ப சாதகமான நிலைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாதத்தின் பிற்பகுதிகளில் வரும்போது மட்டும் கடகராசிக்காரங்க வாய் நிதானம் அப்படிங்கிறது மட்டும் தேவைப்படும். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய நிலைகளில் இப்போது கிரக அமைப்புகள் இல்லை. என்ன பண்ணாலும் எதை சொன்னாலும் ஆப்போசிட்டில் பேசுகிறதுக்கு பண்ணுறதுக்குன்னே ஆட்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. எது எடுத்தாலும் ஓகே சொல்கிறதுக்குலாம் யாரும் இல்லை. 10 தடவை வேண்டாம்னு சொல்லிட்டு 11வது தான் ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அந்த நேரங்களில் கடகராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அனுசரியாக இருந்தீங்கனாலே பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அது தவிர இந்த மாதம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது அமையலாம். திடீர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். போல் கடகராசிக்காரங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கை சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி 10 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபா எப்படியாவது கரைக்கத்தான் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதிகளில் இதெல்லாமே கொஞ்சம் கடுமையாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். நிறைய விஷயங்களில் வாலண்டியராக போய் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவீங்க. குடும்பத்துக்காக எல்லா விஷயங்களும் பார்த்து செய்வீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
இதெல்லாமே உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் குடும்பத்துக்குள்ளே கூட சின்ன சின்ன சுப விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் பார்த்து பூர்த்தி செய்வீங்க. அது எல்லாமே ஓகே தான். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, எல்லாமே டம்பாகி கிடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் இப்படி இருக்குன்னே தெரியலன்னு உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் பெரும்பாலும் இந்த குடும்ப வாழ்க்கையும் சரி, குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்களும் சரி, கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ஒரு திருப்தியே இல்லாத நிலையை போய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டும் இது இவ்வளோ தானா, இவ்வளோ செஞ்சு இது இப்படியே தான் இருக்குதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சில விஷயங்களை கொண்டுட்டு போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை மட்டும் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக இதெல்லாம் பிற்பகுதிகளாக அதிகரிக்கும். ஸோ அந்த காலகட்டங்களை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சிலர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, சிலர் கொஞ்சம் அப்போஸ் பண்ணவே சொல்லுவாங்க. பட் மேஜராக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் வேலை செய்து ரொம்ப பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து விடுவாங்க. பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதுதான் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏற்குமாறாக மாற ஆரம்பிக்கும். உடன்பிறப்புகள் வகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா எது சரி எது தவறு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது, ஒரு குழப்ப நிலைகளாகவே இருக்கும். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் எல்லாம் ஓகே, மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது முன்னாடி சொன்னது தான், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய இடத்துல அனுசரித்து போகவும் செய்வீங்க, விடாப்பிடியாக இருக்க வேண்டிய இடத்துல விடாப்பிடியாக இருந்து காரியம் சாதிக்கவும் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் சில நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. மற்றபடி திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் வகையில் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகள் ரொம்பவுமே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களும் பார்த்திங்கன்னா நிறைய தடை தாமதங்கள், வீண் விரயங்கள், செலவுகள், அழிச்சுகள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வகையும் சரி, தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய நிலையும் சரி, இந்த மாதம் கொஞ்சம் எல்லாமே ரொம்பவுமே ஆமை வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். குழந்தைகளுடைய உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் இந்த ஈகோ போன்ற விஷயங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு இடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. மாணவர்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருப்பாங்க, இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து போகக்கூடிய நிலை என்பது இருக்குது. புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம், பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. வழக்கமான விஷயங்களில் முயற்சிகளோடு இருந்து வந்தீங்கன்னா அதை கேட்ட நல்ல பலன்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு உண்டாகும். உடல் சார்ந்த விஷயங்கள், உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் மற்றும் வாயு தொந்தரவுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடியெல்லாம் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு தான் அனுசரணையாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காரிய ரீதியான அலைச்சல்கள், சிரமங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிறது வேறு ஒரு விஷயமாக இருக்கும். புதுசாக ஏதாவது செய்யலாம், ஒரு மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவீங்க. குறிப்பாக உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் அந்த மாற்றம் அமையக்கூடிய நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு. பட் அதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வழக்கமான விஷயங்களாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே தான் இருக்கா, பழைய மாதிரியே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுது. அது இருக்கிற விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள் உண்டு, பட் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை அது கொடுக்கவே செய்யுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அனுசரணையாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்யும். வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சும்மா நம்பிக்கையின் அடிப்படையில் எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா இழுபறியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கலாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சொத்து சொங்கு வாகன ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகளே இருக்குது. சில மாற்றங்களை எதிர்நோக்கி சில விஷயங்கள் காரியங்களை செஞ்சுட்டு வருவீங்க. பட் அதெல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் நடக்கும். அதுக்கேற்ற இந்த பொறுமை, நிதானம் என்பது தேவைப்படும். ஸோ ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஓகே தான். பட் எடுத்தவங்க ஒருத்தவங்க எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமை, நிதானம் என்பது தேவைப்படுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற நிலைகளை இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம். நன்றி,
வணக்கம். வாழ்க வளமுடன்.